வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இப்போ என்ன கிழிச்சிங்கன்னு சொல்லி உங்களுக்குள்ளே வாழ்த்துக்கள் சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லைப்பா, நம்ம சேனலில் புதுசாக vlog எடுக்க போகிறோம் வாங்க. ஓஹோ, வெல்கம் டு மாமா மச்சா என்டர்டைன்மெண்ட். அதெல்லாம் 10th பாஸ் ஆனதே பெரிய விஷயம். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாயமுறா. எந்த நாய் இவனை பாஸ் போட்டுச்சுன்னே தெரியல. ஆரட்டா எவ்வளோன்னு கேட்டால் 42 சொல்லுது. 42 சொல்லுது இந்த நாய். இவெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லி என்னமோ பேசுறீங்க. இதான் விளாக்ஸ். அடப்பாவிகளா. சரி, நம்ம கோயில் என்ட்ரன்ஸு, நம்ம கோயில் பக்கத்தை பார்த்து இங்கே டக்கு 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 இங்கே தான் வர வீடியோ எடுப்போம். அது சுற்றி தான் அந்த மலையில் பறந்து டான்ஸ் ஆடுது. கவுத நீ அடிக்கடி சொல்லுவீல, அந்த மலையை உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு. அந்த மலையை நான் கட்டி ஆடணும். ஓ, கொஞ்சம் பூஜை போட்டு காட்டு போக. தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. இப்ப 2 தான் போட்டி. ஒண்ணு உனக்கு, இன்னொன்னு அந்த சின்ன பிள்ளைக்கு. 2 பேத்துல போட்டி வச்சு ஆஞ்சிப்பாங்க தெரியுங்களா? சரி, அந்த ஊருக்கே தெரியும். அந்த பொண்ணு சின்ன பிள்ளை தான் ஜெயிக்கும். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? கௌதம், இப்ப நீங்க என்ன படிக்கிறீங்க? நானா ஒரு எம்எல்ஏ படிக்கிறேன். என்ன சொல்றீங்க? எம்எல்ஏ பாலிடிக்ஸ் பாக்ஸிங் ஸ்போர்ட்ஸா? அது படிச்சுதான் போவீங்களா நீங்க? படிச்சிருக்கேன். அதுக்கு இதுக்கு என்ன படிச்சிருக்கீங்க? அப்படி படிக்க ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப லெவல் எம்எல்ஏ தெரியுமா? தெரியும். என்ன சொல்லு. எம்எல்ஏ தெரியாத எதுக்கிறது எங்க போறீங்க? என்னது? இப்ப சாமியை பார்க்க போடுவாங்க. சாமியை பார்க்க போறோமா? சமாளி கௌதமணி நிகழ்ச்சி. என்ன நிகழ்ச்சி? அருள் பலன் நிகழ்ச்சியா? ஒன்னமாவே அவனுக்கு ஒரு பொட்டு வச்சிருக்கேன். ஏன் அவனுக்கு ரத்த வரல? எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பாக்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். நான் மூஞ்சியை மூடிட்டு கண்ணோட பாரு. எப்படியே மூஞ்ச தந்தாலும் நீதே அடிவாங்க, மூஞ்ச 3 நாள் நீதே அடிவாங்க போற. அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை. A few moments later. இந்திரா ஏந்திரிக்க கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பேர் செத்து போல தூங்கின்னு இருக்கார். இப்ப நீங்க பார்க்க போறதுன்னா தியானம் பண்றதுக்கு ஒரு நல்ல இடம். ஏன் ஓடுறீங்க? அது வந்து பதட்டமா காமிக்கணும். க்ளோஸ் அப்ல வராது. கைஸ், இங்கே எவ்வளோ அற்புதமான பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா? தியானம் பண்ணுற எவ்வளோ இங்கே தான் அவங்க இங்கே தான் தியானம் பாருங்க. சரியான மலைக்கு கீழே. மாமா மலையை பக்கம் வச்சுருக்கு. மலைக்கு கீழே ஒரு சிவன் கோயில். இங்கே தான் அவங்க அப்பா கண்ணாட்டி வந்தார். கண்ணாட்டி அப்பா போயிருந்தேன் அவர். கைஸ், இந்த கல்லடிக்கிறாங்க, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதான் இந்த கல்லடிக்கிற கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. லெவல் ஏன்னா கல் வந்து கரைஞ்சி கீழே போயிடக்கூடாது, அதனால தான் எடுத்து மேலே வைப்பாங்க போல. காய்ஸ், இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும், யாருக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. பாருங்க, நம்மளே சொல்லுவோம். இந்த வீடு கட்டாதவங்க இதை நினச்சி கட்டி அடிக்க சொன்ன ஒவ்வொரு பேர் கட்டியாலும் நம்புறாங்க. ஓகே, உண்மையானு தெரியல. ஓகே, நமக்கு இங்கே தான் சொல்லியிருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 4 கல் அடிக்க வச்சேக்குது. அப்புறம் மாடி கட்டுறதுக்கு அடிக்க வச்சு 4 மாடி கட்டுவாரு. இதுதான் கவுது அடிக்க வச்ச கல். பார்த்துக்கங்க. ஓகே, தப்பு மாமா. நான் அடிக்க வச்சிருக்கேன். இங்கே வாங்க, இந்த சைடு வாங்க. இந்த அடிக்க வச்சிருக்கேன் பாருங்க. காய்ஸ் இருங்க, எங்கள் இங்கே தான் கல் அடிக்கிறாங்க, அது காட்டுறேன். இந்த கல்லாம் நான் அடிக்க வச்சிருக்கேன். எவ்வளோ ஸ்ட்ராங்கா பேஸ்மெண்ட் போட்டிருக்காரு பார்த்துக்கங்க வீடு கட்டுறதுக்கு. இதெல்லாம் அவங்க அப்பா கண்ணாடி இன்னொரு கல் வைக்கலாம்னு நினைச்சேன், ஆனால் சைஸ் கிடைக்கல. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். சரி வாஜி அந்த ஆகுனா அந்த மலையை கட்டி ஆடுறால தூக்கி போட்டுடலாம். நானே போறேன். நீங்க போறியா? நான் கிட்ட வரேன், நீங்கிட்ட வா. தப்பிச்சேன்னா கொண்டுருவோம்.
கிங்கவதம் உங்கள் நேமை நீங்கள் சொல்லுங்கள் கரெக்டாக. என் பேர் கௌதம் வீட்டில் வச்சாங்க. ஆ, அதை மாற்றிட்டு கிங்கை நடுவில் சேர்த்துக்கிட்டேன். கிங் கௌதம் இப்போ என் பேர் இருக்கேன். அது உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா? உங்கள் டேடிக்கு தெரியுமா? அதெல்லாம் நீங்கள் நடுவில் சேர்த்தீங்கன்னா கவு கிங் தம் அப்படின்னு தானே வரும். நான் சேர்க்க ஆரம்பத்தை சேர்த்துட்டேன். ஆரம்பத்தில் எப்படி சேர்த்தீங்க? நடுவில் சேர்த்தீங்க. கேக் பக்கத்தில் ஏதாவது சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு அதே ஐ அதுக்கப்புறம் என்ன வரும் சேர்த்துக்கிட்டேன். கிங்குக்கு கேன்னு ஐ வருமா? என்ன வருன்றீங்க? ஐஎன்ஜி. இந்த வீடியோ பார்க்குற நீங்களே சொல்லுங்க, அவனை எப்படி 10th பாஸ் போட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. இது பாஸ்போர்ட் இப்போ ஒரு குரூப் எடுத்துருக்கு. இவங்க வந்து 11th குரூப் என்ன குரூப் பண்ணி போகிறோம் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இருங்க, நீ பாஸ்போர்ட் யாராச்சும் இப்போ அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்திருக்காப்புல. நன்றி. நீங்கள் என்ன குரூப் எடுத்திருக்கீங்க கௌதம்? பாத்தியார் இருந்தீங்கன்னா பார்த்து பாஸ்போர்ட் விட்டுருங்க. இல்லை ஃபெயில் போட்டுருங்க. அந்த நாயம் படிச்சு பாஸ் ஆகி வேஸ்ட்டு. கௌதமோட மாமா அங்கே ஜூம் பண்ணுங்க. அந்த பாடல எல்லாம் பேர்ல வச்சுக்கலாம். டேய் கிங் கௌதம் பேர் எழுதி வைக்கிறேன். கை ரொம்ப தொப்பு அதிகம் சொல்ல எந்திரிக்க. இப்போ அவர் வந்து அவர் முத்திரை வந்து இங்கே பதிக்க போகிறாராம் பாறையில். அவர் எவ்வளோ பெரிய காய்ஸ் கிங்காங்னு எழுதியிருக்காங்க காய்ஸ். அப்போ இவர் பேர் வந்து கிங்காங் தான் நினைக்கிறேன், கிங் கௌதம் கிடையாது. இப்போ வந்து கௌதம் எழுத போகிறாரு. கிங் Guys, கௌதம். யாருமே ஸ்கூலுக்கு போகல காய்ஸ். யார் எழுதியிருக்கிறது அழகா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லிட்டு தெரியும். அப்படி எது ஜூம் பண்ணியிருக்கேன். கேஆர் ஜூம் ஆர்கே ஜூம் பண்ணியிருக்கேன். ஆர்கேனா அதுக்கு நீங்கள் என்ன அடுத்து நினைக்கிறீங்களோ அது அடுத்த வீடியோ அடுத்த ஃப்ளாக்கில் கண்டிப்பாக. சரி கிங் கௌதம், உங்கள் குரூப்பை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் யூடியூப் சேனல் குரூப்பை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். கொஞ்சம் டீமை பற்றி சொல்லுங்கள். இந்த டீமை ஒருங்கிணைக்க உங்கள் பக்கத்தில் நிற்கிற அவர் யார்? கஷ்டமே படலை. இவர் யார் உங்களுக்கு? இவர் எங்கள் அண்ணன் ஃபஸ்ட் அண்ணன். இவர் அவர் செகண்ட் அண்ணன். இந்த கேமராமேனு. இந்த சேனலில் வீடியோ எடுக்கும் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க? இந்த சேனலில் வீடியோ வைக்க நல்லா இருப்பேன் தெரியுமா? ஏன்டா வந்தோம் ஏன்டா இங்கே வந்தா அடுத்த வாரம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இவங்க கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கு உள்ள விட்றா அடிச்சு Guys, கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கு மலையிலேருந்து கீழே வந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி தற்கொலை பண்ணிக்க. வீடியோ பார்க்குறமே இந்த அளவுக்கு தான் மனுஷ பதர்களோட பேச்ச நிப்பாட்டி 500 வருஷம் ஆச்சு. என்ன ஏமல வம்பு கிளிக்கிய? இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் என் சாவு காரணம் யாருன்னா சும்மா இருடா. ஆனா அடிச்சாலும் பரவாயில்லையா? போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கணும் வேற அசிங்கப்பட்டிருக்கீங்க. நீங்க பழம் இருக்குது என்ன பாடியா இல்ல பள்ளிக்கூடமா? நாராயணாய. ஓம் நமோ. பாருங்க கூட இப்படி பண்றாங்க. ரொம்ப ஹேங் ஆகுது. சேனல் ஓனர் ஏன் மாலை போடலன்னு கேட்போம். அவர் எதுக்கு எப்போ மாலை போடுவாருன்னு கேட்போம். அதை பற்றி கேட்போம். நம்ம அவர் ஃபர்ஸ்ட் இயர் மாலை போட்டார், அதே சம்பவத்தை கேட்போமா? மொதல் வந்து பழனிக்கு மாலை போட்டேன். வருஷமே மலைக்கு ஏறிட்டேன். அழகு மலைக்கு ஏறிட்டேன். ஏறிட்டு இறங்குறேன், கிளம்பி போய் சேர்ந்துட்டாரு. சரி ரெண்டாவது வருஷம் மறுபடியும் நடந்து போயிட்டேன். பழனி வரைக்கும் நடந்து போயிட்டேன். அந்த ஒரு மாலையை மட்டும் போட்டு போயிட்டேன். எப்படியோ பார்த்தா தெப்பத்தில் இருக்குல்ல, அதனால குளிக்கிறேன். குளிச்சு நின்றுக்கே மாலை அதுக்கு விழுந்துருச்சு. அது வந்து மாலையை போடுறது இல்லை, மாலை போட்டது ஒரே சுத்தமாக இருக்கு. சரி கிங்கவதம், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை வருஷம் மாலை போடுறீங்க? இதோட 2வது வருஷம். 2வது வருஷம் போட்டேன். ஓகே. பழக்கம் போல் பஸ்லேயே போயிட்டு பஸ்லேயே வந்துடுவேன். நீங்கள் பாத யாத்திரை நடந்து போக மாட்டீங்களா? நடந்து போனால் என் பேரண்ட்ஸ் பூரா போட்டா இருக்கும். அதனால நான் பஸ்ஸில் போகிறது எனக்கு சேஃப்டியாக இருக்கும். சரி, ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற. சீனியர்கிட்ட கேட்போம். சீனியர் ஆள் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். இவர் தான் சீனியரு. ஹலோ சீனியர். இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நிறையா ஹீல்ஸ் தான் இருக்குது, பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். செருப்பு ஹீல்ஸ் தான் மலைங்க. காய்ஸ், எங்கள் டீம் அப்படி தான் எது நினைக்க. எத்தனாவது படிச்சிருக்கீங்க? இங்கிலீஷ் தப்பு எத்தனாவது படிச்சிருக்கீங்க? கௌதம் இங்கே வந்து உருண்டு கொடுப்பார் படியில், பார்த்துக்கோங்க. வார வாரம் கூட்டு வந்து சித்திரவதைப்படுத்துறாங்க. இல்லை இருச்சு என்ன என்னது ஒன்றுமையா இல்லை என்னோட சொல்லுங்க. சும்மா சொல்லுங்கள் கிங்குதா, நீங்கள் இதுக்கு தான் பயப்படலாமா? தெரியல. இவ்வளவு அதிகாரமா கேட்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ? பொதுவாக சொல்லுவான். மச்சான் லைவாக பற்றி எதுவும் பேசுவோமா? லைவ் நம்ம சரி கைஸ், கூடிய சீக்கிரம் லைவ் வரும்.
அது எப்போன்னு எங்கள் சேனல் ஓனர் தான் சொல்லுவார். என்னது ஓனர் சொல்லுங்கள் ஓனர். ஓ ஓனர் அவர். சீக்கிரம் லைவ்ல சந்திப்போம். அது எப்போனா இவர் டோர்னமெண்ட் போவாப்புல கபடி, அப்போ நாங்கள் லைவ்ல போட்டுருவோம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கவுது மட்டும் உங்களுக்கு வரலாம். லைவா செத்து போயிருங்க லைவ்னா நாங்கள் லைவ் போகிறோம். இந்த சேனலோட ஓனர் நான் சொல்கிறதா லைவ் போகிறோம், லைவ் போடுறேன், நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தீங்களா? எனக்கு வந்து நீ போய் செத்து போயிட்டேன்னா சேனல் நானும் தானே. வேண்டாம் கட்டிலுக்காக என்ன சாக சொல்லிட்டேன். எனக்கு தெரியாது, எனக்கு கட்டில் வேணும். அதுக்காக பாருங்க, ஒரு சேனலுக்காண்டி என்னை கொள்ளணும்ன்றாங்க. இந்த டீமில் இருக்கும்போது அவர் ரொம்ப பெருமை அடிக்கிறேன். இப்படி டீமில் வைக்கல, நான் கொஞ்சம் பெருமையாக இருக்கேன். உங்கள் சேனலில் நடிக்கிறது நடித்தாலும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி, இந்த சேனல்ல இருந்து ஒவ்வொரு வீடியோ நடிக்கும்போது நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறீங்க? கஷ்டப்பட்டு யாருக்கும் நடிக்க தெரியாது, யாரையும் சொல்லி கொடுப்பேன், நடிப்பேன். நீங்கள் எத்தனை டேக் எடுப்பீங்க? நான் சும்மா ஒரு 30-40 டேக் எடுப்பேன். நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க. மிச்சம் எல்லாருமே இல்லையோட கொஞ்சம் அதிகமாக எடுப்பாங்க. எவ்வளோ 10, 5 அப்படிலாம் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு சேனலில் ஹிஸ்ட்ரியிலே இல்லை. எடுத்தா ஒரு 20-30 தான். இந்த மாதிரி சென்சார் வச்சு நாங்கள் கட் பண்ணிடுவோம். எடுத்தா ஒரு 30-40 டேக்கு எடுப்போம். அது முக்கியம். நம்ம ஒரு வீடியோ எவ்வளோ நேரம் எடுப்போங்க? அதான் ஒரு வீடியோ என்ன சிம்பிளான வீடியோ இருந்துச்சுக்க, 2 நம்ம சேனல் ஓனரை நம்ம எவ்வளோ கோவப்படுத்துவோம்? ஒரு 3 மணி நேரத்தில் முடிச்சிடுவோம். சேனல் ஓனர் எவ்வளோ? அதே டான்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்க, அன்னைக்கு பூரா அதை வச்சு ஓட்டிடுவோம். டான்ஸ் வருமா உங்களுக்கு? அது வராது. அதுக்கிட்டே அன்னைக்கு ஒரு நாள் ஏன் தெரியுமா டான்ஸ் போடவே மாதிரி வீடியோ போட மாட்டேங்குதா? அதுக்கு அதான் காரணம். ஏன்னா ஆட தெரியாது. ஏன்னா ஆட தெரியாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக கட் பண்ணி எடுக்கிறதுல டைம் ஆகிடும். டைம் முடிஞ்சிடும். இது என்ன ஹைலைட்டு தெரியுமா? சேனல் ஓனர்தே பேர் டீ வடை கூட வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. இதை மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க சேனல் ஓனருக்கு. சரி, இவ்வளோ பெருமையாக பேசிட்டேன். அதெல்லாம் வாங்கி தரேன். வா அடுத்து ஒரு நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். ரெஸ்ட் எடுத்தே ஆடுமா? இன்னும் நீங்கள் என்னென்ன பெருமையாக நினைக்கிறீங்க சொல்லுங்கள். நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் வரும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஃபஸ்ட் டைம் வரப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன். ஆரம்பிக்கல இருந்தேன்னா அதுக்கு மீனிங் புரியல. ஜாலியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் கண்டென்ட்டில் போகிறதுனால கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. பெரிய கண்டென்ட் எடுக்க ஆரம்பிச்சு, அதில் வந்து ஒன்றும் பண்ண முடியல. உயிரை போட்டு சேனல் ஓனர்ந்தே பேர் மரியாதை கொடுக்க வரீங்க. சப்புன்னு அடிச்சுருந்தேன் பேச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க நிறையா வீடியோவில் படியில் வந்து ஒட்டி விடுற மாதிரிலாம் வீடியோ எடுத்துருக்கேன். அதெல்லாம் கண்டென்ட் தான், நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. அப்படி தான் சொல்லுவார். கண்டென்ட்டுன்னு உங்களாக சொல்லிக்கிறது அது உண்மையாக நடக்கிறது. ஒரு பைக் வீடியோ பண்ணியிருப்பாங்க. ஸ்கிரிப்டுக்காக தாங்க ஒன்றா அடிப்போம். இல்லாட்டி கவுதம் மேலே யாரும் நாங்களாம் கை வைக்க மாட்டோம். நாங்கள் அவர் ரொம்ப பெரிய ஆள், நாங்கள் அவ்வளோதான் இது பண்ண மாட்டோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நைஸ். எங்கள் கிங் கவுதை தான் பேசிகிட்டு இருந்தாங்க இன்ட்ரெஸ்டிங்காக, அதை நம்ம கேட்போம். கண்டினியூ. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த சேனலில் நான் அப்பப்போ ஜாலியாக தான் போகணும். போக டென்ஷன் ஆக்கிடுவாங்க. நம்மளோட மாமா இருக்கார்ல, இதுக்கு இந்த சேனலுக்காக நீங்கள் டைமிங் எப்படி ஷெட்யூல் பண்ணுறீங்க? டைமிங்கா அதெல்லாம் சீக்கிரம் சொல்லக்கூடாது. எப்படி நீங்கள் கடுமையான படிப்பில் இருக்கீங்க, படிக்கிற டயத்தில் நீங்கள் வந்து வீடியோஸ்க்காக கோஆப்ரேட் பண்ணி வரீங்க, அதை பற்றி கொஞ்சம். எங்கே படிக்கிறியா? நான் ஸ்கூலுக்கு போயில யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், இந்த கண்டென்ட் எடுப்போம். ஐயோ ராம், எப்படி ராம் எனக்கு கலக்குது ராம். கிளாஸில் அக்கௌண்ட்ஸ் நடத்துகிறப்ப அக்கௌண்ட்ஸை கவனிக்க மாட்டேன், சேனல் அக்கௌண்ட்டை தான் கவனிப்பேன். சேனலோட அக்கௌண்ட்டை தான் கவனிப்பேன். காமர்ஸ் நடத்துகிறப்ப காமர்ஸ் பாடி காமெடி கண்டென்ட் யோசிப்பேன். காமெடி கண்டென்ட் யோசிப்பேன். யார் பத்த பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்க. வரலாறு படிக்கல, எங்கள் சேனலோட வரலாறு எடுத்து படிப்பேன். உனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை மட்டும் பாடுறியா? வட்ட வட்ட படையில வடகரிசி மேய்க்கையில் சொந்தமுள்ள அக்காமலை டப்பச்சுக்கு. அப்புறம் என்ன வரும்? பல திறமைகள் இருக்கு எங்கள் கிங் கவுதங்கிட்ட. அடுத்து பறந்துருச்சு. உங்களுக்கான இந்த பாட்டை நான் ஃபுல்லாகவே பாடுறதுக்கு ரெடியாக இருக்குது. அடுத்த வாரத்தில் ரெடியாக எடுத்து காமிக்கிறேன். இது மாதிரி விளாக்ஸ் எல்லாம் நாங்கள் அடிக்கடி பண்ண ஆரம்பிக்க போகிறோம். தொடர்ந்து கிங் கவுதை எங்களை சப்போர்ட் பண்ணி கொடுங்க. தொடர்ந்து சார் நீங்கள் உங்களால் சார் நாங்கள் இருக்கோம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சார். சப்போர்ட் பண்ணுங்க சார். எப்படியாவது சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சார். கொஞ்சம் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சார். சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க மரியாதையை.
மாலை ஒட்டி வருகிறாயே சாமியை வச்சு வச்சு சாமி அடிச்சுக்கலாம் சார். அண்ணனை நம்பி அடிச்சுக்கலாம்ல சார். என்னில் இருக்கும் பரவாயில்ல என்னை மன்னிங்க ஐயா, என்னை மன்னிங்க. அவளை அடிச்சு விட்டேன், அடிச்சிருங்க, என்னை மன்னிங்க. மக்கள் மைச்சி வீடியோ ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டோம். vlogs முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு vlog எடுத்திருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் இந்த வீடியோக்கெல்லாம் முழு சப்போர்ட் பண்ணியாக இருந்தது வந்து கிங் கௌதம் தான். சரிங்களா? இப்போ எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வந்து இப்போ கிங் கௌதம் சொல்லுவாப்புல. எல்லாரும் சேனல் பேர் மறந்து வச்சு வாழ்த்துக்கள். சந்தோஷமாங்க, பார்த்துட்டு போங்க. என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.